அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சரை வந்து பார்க்கலாம். சாப்டர் 2 அண்டர் ரைட்டிங் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ், அதாவது அண்டர் ரைட்டிங் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் 2.45, எக்ஸசைஸ் நம்பர் 3. The issue of 2 lakh number of equity shares of rupees 10 each at rupees 11 per share made by Z Limited was underwritten by Miss X and Y. X and Y அப்படின்றது வந்து அண்டர்ரைட்டர் ஒருத்தர் தான். X and Y அப்படின்ற அண்டர்ரைட்டருக்கு வந்து Z Limited அப்படின்ற ஒரு கம்பெனி ஒரு 2 lakh நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அதோட ஒரிஜினல் ரேட் வந்து 10 ருபீஸு, ஆனால் கொடுக்கும்போது 11 ருபீஸ்க்கு 1 ருபி எக்ஸ்ட்ரா வச்சு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் டோட்டல் ஃபார் 2,50,000 ஷேர்ஸ், அதாவது அண்டர் ரைட்டருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண நம்பர் ஆஃப் ஷேர்ஸுக்கான ஒர்க் வந்து 2 லேக் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்க்கான ஒர்க்கு. ஆனால் பப்ளிக் கிட்டேருந்து கலெக்ட் ஆகிருக்கக்கூடியது வந்து 2,50,000 ஷேருக்கான ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகி வந்திருக்கு. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்க்கான அமௌண்ட் வந்து பப்ளிக் கிட்டேருந்து கம்பெனி கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க த்ரூ த அண்டர் ரைட்டர். ஸோ அப்போ இதில் வந்து இன்னும் ஏதாவது பெண்டிங் வந்து அண்டர் ரைட்டருக்கு வந்து லயபிலிட்டி இருக்கா, ஒர்க் இருக்கா, இல்லை எதுவும் நோ பெண்டிங் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கா. அதுக்கு அடுத்தது வந்து அண்டர் ரைட்டருக்கு வந்து எந்த பேசிஸில் கமிஷன் வந்து கொடுக்கலாம், எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கொடுக்கலாம், எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் அண்டர் ரைட்டர் லயபிலிட்டி. ஸோ அண்டர் ரைட்டருக்கு வந்து லயபிலிட்டி என்ன, நெட் லயபிலிட்டி எவ்வளோ அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் தென் நம்ம அவருக்கான கமிஷன் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம நெட் லயபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்டிகுலர்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸு. கிராஸ் லயபிலிட்டி ஆக்சுவலாக வந்து கம்பெனி வந்து டிசைட் பண்ணியிருக்கக்கூடியது வந்து 2 லேக் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தான். ஸோ அப்போ அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ கிராஸ் லயபிலிட்டி வந்து ஜஸ்ட் 2 லேக்ஸ் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஆக்சுவல் கம்பெனி டிசைடட் வந்து ஷேர்ஸ் வந்து 2 லேக் ஷேர்ஸு. ஆனால் பப்ளிக் கிட்ட இருந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கிற நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 2,50,000 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட் வந்து வந்திருக்குது. ஸோ அப்போ அண்டர் ரைட்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவே ஒரு 50,000 ஷேருக்கான ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறதுனால இங்கே வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, லெஸ்ன்னு இருக்குது, அப்போ -50,000 தானே வரணும் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு வரக்கூடாது. இப்போ ஏதாவது பெண்டிங் வந்து கிராஸ் லயபிலிட்டியிலேருந்து நம்ம லெஸ் பண்ணி காமிக்கக்கூடிய அமௌண்ட் வந்து கம்மியாக இருந்து ஏதாவது பேலன்ஸ் அமௌண்ட் ப்ளஸில் வந்திருந்தால் மட்டும்தான் அது நெட் லயபிலிட்டி ஆகும். சப்போஸ் இஃப் த அண்டர் ரைட்டர் ஹஸ் டன் தேர் ஒர்க் எக்ஸஸ் த கம்பெனிஸ் லயபிலிட்டி, கம்பெனி எவ்வளோ கொடுத்துருக்குறாங்களோ அதை விட எக்ஸ்ட்ரா வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா தட் இஸ் கால்டு சர்ப்ளஸ். அப்போ அதுக்குள்ள வந்து நம்ம எதுவும் தெர் இஸ் நோ எனி பெண்டிங் ஒர்க், அதில் வந்து எதுவும் பெண்டிங் ஒர்க்லாம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அண்டர் ரைட்டர் எக்ஸ்ட்ராவே ஒர்க் பண்ணதுனால இதை வந்து நில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமிச்சிக்கணும். இங்கே நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் அப்ளை பண்ணக்கூடாது. மைனஸ் வந்து நம்ம கழிச்சோம்னா மைனஸ் தானே வரணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அஸ் பர் த டெர்மினாலஜி அவருக்கு வந்து ஒர்க் வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறது 2 லேக்ஸ் தான். ஆனால் அவர் 2 லேக்ஸ் ஷேருக்கான ஒர்க்கு தான் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவர் ஒர்க் வந்து எக்ஸ்ட்ராவே ஒரு 50,000 ஷேருக்கான ஒர்க் வந்து பண்ணி முடிச்சிட்டாரு அப்படின்ற பட்சத்தில் ஸோ அந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து நோ பெண்டிங் ஒர்க், நோ பெண்டிங் லயபிலிட்டி, எதுவும் வந்து அவருக்கு வந்து எதுவும் ஒர்க் இல்லை அப்படின்ற பேசிஸில் நம்ம ஜஸ்ட் இந்த இடத்துல நில்லுன்னு கொடுத்துருவோம். இதே வந்து 2,50,000க்கான ஒர்க்கை அவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணி 2 லேக்ஸ்க்கான ஒர்க்கை தான் முடிச்சிருக்கிறாரு அப்படின்னா 50,000 வந்து நெட் லயபிலிட்டியாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து அண்டர் ரைட்டர் கமிஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது கால்குலேஷன் ஆஃப் அண்டர் ரைட்டர்ஸ் கமிஷன் அண்ட் ஷேர்ஸ். ஸோ அண்டர் ரைட்டர் கமிஷன்ஸ் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து மாறும். அண்டர் ரைட்டர் கமிஷன் ஆன் ஷேர்ஸு, கமிஷன் ஆன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு, கமிஷன் ஆன் டிபெஞ்சர்ஸு, இதுக்கெல்லாம் வந்து டேபுலர் காலம் இருக்குது. இதில் வந்து பார்த்தோம்னா as per the லா, இதில் லா அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் ஆக்டு, அதுக்கு அடுத்தது செபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இவங்கெல்லாம் டிசைட் பண்ணி ஒரு மேக்ஸிமம் பர்சன்டேஜ் வந்து கொடுக்கணும், கம்பெனி வந்து இவ்வளோ தான் கோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டிசிஷனில் வந்து as per the law determined by the law நம்மக்கிட்ட ஏன்னா கொஸ்டினில் வந்து மேக்ஸிமம் லா அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் கமிஷன் பர்மிட்டட் பை த லா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினில் எந்த ஒரு பர்சன்டேஜும் கொடுக்கல. அப்போ கொஸ்டினில் கொடுக்காத பட்சத்தில் நம்ம தான் வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டேபுலர் காலம் இருக்கும். அந்த டேபுலர் காலத்தில் இல்லை புக்லேயே வந்து தியரியில் வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த தியரி கான்செப்டில் வந்து பார்த்தோம்னா டிபெஞ்சர்ஸ்க்கு வந்து ஒரு 1.5%, 1%, அதில் ரேட் ஆஃப் த அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேபுலர் காலத்திலேருந்து நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ஆன் அமௌண்ட் சப்ஸ்கிரைப்டு பை த பப்ளிக் ஃபார் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து ஜென்ரல் பப்ளிக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கக்கூடிய பேசிஸில் நம்ம கமிஷன் பார்க்கும்போது 2.5%.
இத ஈக்விட்டி ஷேர்ஸ பொறுத்தவரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அது என்ன பண்றாங்க, ஜெனரல் பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் 2.5% தான். இல்ல அதர் பெர்சன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும், இல்ல வேற மெத்தட்ல ஃபாலோ பண்ணியிருந்தாலும் 2.5% தான் வரும். ஸோ, அப்ப இந்த கமிஷன் வந்து பெர்சன்டேஜ் கொஸ்டின்ல குடுக்க மாட்டாங்க. குடுக்காத பட்சத்துல நம்ம தான் ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கான கமிஷன் வந்து 2.5% மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கணும். இன்கேஸ் வந்து கொஸ்டின்ல வந்து 2.5% கீழ வந்து கமிஷன் ஏதாவது குடுத்துருக்காங்கன்னா, அந்த கம்மியா குடுத்திருக்கக்கூடிய பெர்சன்டேஜ நம்ம எடுத்துக்கணும். கொஸ்டின்ல நம்மளுக்கு வந்து இஃப் தேர் இஸ் நோ எனி பெர்சன்டேஜ் ரிகார்டிங் த அண்டர்ரைட்டர்ஸ் கமிஷன் அப்படின்ற பட்சத்துல தான் நம்மளுக்கு அந்த டேபிள் வந்து அப்ளை ஆகும். ஸோ, அப்ப நம்ம தான் இத மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் கமிஷன் வந்து ஆஸ் பெர் த லா 2.5% அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, the total amount of shares subscribed by the public. கொஸ்டின்ல வந்து ஆக்சுவலா கம்பெனி டிசைட் பண்ணியிருக்கிறது 2 லேக் ஷேர்ஸ். இந்த 11 ரூபீஸ் வந்து எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்றத போயிட்டு நம்ம கொஸ்டின்ல பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்சுவல் கம்பெனி வந்து இசட் லிமிடெட் டிசைட் பண்ணியிருக்கக்கூடிய ஷேர்ஸ் வந்து 2 லேக்ஸ் தான். எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரைப் ஆயிருக்கிறத அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதை நம்ம கணக்கில் எடுக்கவே கூடாது. இந்த 2 லேக் ஷேர்ஸில் வந்து ஷேர் வந்து இஷ்யூ பண்ணும்போது 1 ரூபி எக்ஸ்ட்ரா வச்சு ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. அப்போ 10 ருபீஸை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. இந்த 11 ருபீஸை தான் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கால்குலேஷன் கமிஷன் கால்குலேஷனுக்கு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஆக்சுவல் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரைஸ் இது இஷ்யூடு ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஷேருக்கு 11 ருபீஸ்னா 2 லேக்ஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்க்கு வந்து நமக்கு 22 லேக்ஸ் வந்து வரும். இந்த இடத்துல பாருங்க, வெறும் ருபீஸ் குடுக்காம ஒரு அமௌண்ட் குடுத்து ஷேர்ஸ் குடுத்துருக்காங்கன்னா, இது வந்து அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் கிடையாது, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ இந்த பேசிஸ்ல இப்ப இந்த 11 ருபீஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்ப பார்க்கலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டிட்டர்மைன்ட் பை த கம்பெனி. கம்பெனி இஷ்யூயிங் கம்பெனி வந்து டிட்டர்மைன் பண்ணியிருக்கிறது 2 லேக் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். இஷ்யூடு பிரைஸ் 1 ரூபி இன்க்ளூடிங் சேர்த்து 11 ருபீஸ். அப்போ ஒரு ஷேருக்கு வந்து 11 ருபீஸ் அப்படின்னா 2 லேக் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு வந்து 22 லேக்ஸ். ஸோ நம்ம எப்பவுமே கமிஷன் வந்து நம்ம கொடுக்கும்போது அண்டர் ரைட்டருடைய டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் நம்ம எவ்வளோ ஷேர்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறோமோ இல்லை கம்பெனி வந்து எவ்வளோ இஷ்யூ பண்ணுறதுக்கு டிட்டர்மைன் பண்ணியிருக்கிறாங்களோ அதில் இருக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ அந்த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸு பெருக்கல் ப்ரைஸ் ஆஃப் த ஷேர்ஸு இஷ்யூயிங் ப்ரைஸ் ஆஃப் த ஷேர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 22 லேக்ஸ். ஸோ அப்போ இந்த 22 லேக்ஸில் நம்ம என்ன பண்ணணும், ஆஸ் பர் த கமிஷன் ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மேக்ஸிமம் கமிஷன் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2.5%. அப்போ 2.5% நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அண்டர் ரைட்டர் கமிஷன் வந்து 55,000 வந்து வரும். தட்ஸ் ஆல், அவ்வளவுதான்.